Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 4 Trigonometry Exercise 4.2 7th question எப்படி solve பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். Prove that sin b minus c by cos b cos c plus sin c minus a by cos c cos a plus sin a minus b by cos a cos b equal to 0. இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன ஆயிடணும் 0 ன்னு மாறணும். சரியா? இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா sin a minus b ஃபார்முலா தான். அதில் தான் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு LHS பார்ட் மட்டும் எழுதுங்க. 0 இல்லாமல் LHSோட பார்ட் மட்டும் எழுதிக்கலாம். LHSோட வேல்யூ பாருங்கள். sin b minus c by cos b cos c plus sin c minus a divided by cos c cos a plus sin a minus b divided by cos a cos b. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னா sin a minus b. sin a minus b ஓட ஃபார்முலா என்ன? sin a cos b minus இருந்தால் minus cos a sin b. இப்போ ஒரு வேல்யூக்கும் டைரெக்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு sin b minus c. அப்போ a இருக்கிற இடத்துல b, b இருக்கிற இடத்துல c. sin a இருக்கிற இடத்துல b, cos b இருக்கிற இடத்துல c minus cos a இருக்கிற இடத்துல bயும் sin b இருக்கிற இடத்துல c divided by cos b cos c. இது ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் sin c minus a. அப்போ a இடத்துல c, cos b இடத்துல a மைனஸ் cos a. அப்போ cos a இடத்துல c, sin b இடத்துல a divided by cos c cos a. இப்போ அடுத்தது ப்ளஸ்ஸு கீழே எழுதுகிறேன். மூணாவது டேர்ம் கீழே எழுதுகிறேன். அது a மைனஸ் b தான், டேரெக்டாகவே எழுதிடலாம். sin a cos b மைனஸ் cos a sin b divided by cos a cos b. நெக்ஸ்ட்டு லைனில் இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து ரெண்டுத்துக்குமே காமனா. அடுத்த லைனில் டினாமினேட்டரில் இருக்கிறது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? எப்படி? ஃபஸ்ட்டு sin b cos c எழுதிட்டு டிவைடட் பை cos b cos c மைனஸ் நெக்ஸ்ட்டு டேர்ம் எழுதணும். டிவைடட் பையில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பிரித்து எழுதிட்டேன். இதே மாதிரி அடுத்த டேர்மும் பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? sin c cos a divided by cos c cos a minus cos c sin a divided by cos c cos a plus இப்போ இது ரெண்டா பிரிக்கணும். cos a cos b. இப்போ இப்படி பிரித்து எழுதிட்டோமா? இதில் ஏன் இப்படி பிரித்து எழுதணும்னா ஒரு டேர்ம்லேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவலாக ஒரு வேல்யூ வரும். cos c cos c cos b cos b cos a cos a cos c cos c cos b cos b இங்கே cos a cos a கேன்சல் பண்ணிட்டோமா? பேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் எடுத்து எழுதலாம். sin b by cos b. இப்போ sin by cos இல்லையா? sin b by cos b. sin by cosனால் tan எழுதிக்கலாமா? tan b minus sin c cos c. அப்போ tan c plus sin c cos c tan c minus sin a cos a tan a plus sin a cos a tan a. நடுவில் மைனஸ் இருக்குது. sin b cos bனா tan b. கிளியரா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் tan b மைனஸ் tan b மைனஸ் tan c ப்ளஸ் tan c மைனஸ் tan a ப்ளஸ் tan a எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0வா? இதுதான் நம்ம RHSலையும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டாலே போதும்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். ஒரே ஒரு ஃபார்முலா தான், sin a மைனஸ் பி ஃபார்முலா. அது தெரிஞ்சதுன்னா இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.